யாருமே வந்து சூர்யா வந்து ஒரு ஹீரோவா பார்க்கல. தட் இஸ் சீரியஸ் ஆர்டிஸ்டா பார்க்கல. பட் ஏதோ வெற்றிமாறனுக்கு பட்டிருக்கு கண்ணா. ஓ! இவர் வந்து நம்மளுக்கு சூட் ஆவார் அப்படின்ட்டு. அந்த மாரி நாளைக்கு வந்து லெட்ஸ் சே ஒரு பெரிய டைரக்டர் வந்துட்டு, நீங்க வந்து எனக்காக ஒரு சின்ன ரோல் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்க திடீர்னு இஃப் யூ டிஸ்கவர் தட் பாருப்பா இது மட்டும் நம்ம நினைக்காத ஒண்ணு நமக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு. தேர் இஸ் எ சான்ஸ் நோ. பட் ஆனா அதனால என்ன சார் இருக்கு? எனக்கு இல்ல வந்துட்டு ஒரு ஒரு புதிய அது பரிமாணம் அது கிடைக்கும்ல. அந்த ஒரு படத்தோட தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. எப்படி தெரியும்? ஆமா சார். நீங்க எவ்வளவு நாள் அழுது அழுது நடிக்க முடியும்? ஒரு படம் நடிக்கலாம் அழுது அத நீங்க பார்ப்பாங்க. சிரிச்சு சிரிச்சு இவ்வளவு படம் நடிச்சிருக்கீங்கல்ல. சிரிக்கிறது ஓகே சார். ஏன்னா சிரிக்கிறதுல நீங்க வெரைட்டி காட்டலாம். ஆ. சிரிக்கிறதுல நீங்க நெறைய விஷயங்கள் மாத்தலாம். சிரிக்கிறதுல நெறைய பண்ணலாம். ஓகே. சிவாஜி கணேசன் அழுகையில எவ்வளவு வெரைட்டி காட்டிருக்காரு. ஆமா சிவா சார் அழுகையில அவர் வெரைட்டி காமிச்சாரு. இஸ் எ லெஜெண்ட் ஓகேங்களா? அவரு எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாரி 80% அவர் முடிச்சுட்டாரு. இருந்த 20% கமல் சார், விக்ரம் சார் இவங்கெல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் காட்டுறதுக்குன்னு ஒண்ணும் இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். அப்படி இருந்தாலும் மேபி நீங்க சொல்ற மாரி அந்த ஒரு படம் இல்ல மேபி என்ன வந்து பயங்கரமா காட்டலாம். ஐயோ! பயங்கரமா நடிச்சிட்டாரு. அழுது பயங்கரமா எமோஷன் பண்ணிட்டாருன்னு. அப்படியே காமிச்சு அது மாரி நெறைய படங்கள் பெரிய டைரக்டர்ஸோட வந்தா கூட என்னால போய் அத நடிக்கவே முடியாது சார். அந்த கால்ல கிளிசரின போட்டுட்டு போயிட்டு அழுது ஃபீல் பண்ணி அது தியேட்டர்ல பார்த்து ஜனங்கள்லாம் ஃபீல் பண்ணிட்டு அவங்கலாம் போறதே எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. இல்ல. ஓகே. உங்களுக்கு ஒரு மாரி எனக்கு அது உங்க ஜோன் இல்ல. எஸ் சார் 2 ஹவர்ஸ் வந்தாங்கன்னா தியேட்டர்ல என்ன பார்த்து சிரிக்கணும். என்ன இல்ல அந்த படத்தை பார்த்து சிரிக்கணும். ஜாலியா இருக்கணும். ரிலாக்ஸா வீட்டுக்கு போகணும். அதுதான் நான் என்னுடைய ஃபேமிலி நான் எதிர்பார்க்கறது. நான் ஒரு